எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக தமிழ் பேராயம் சார்பில் நடைபெற்ற சொல் தமிழா சொல் பேச்சு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு எஸ்ஆர்எம் குழும நிறுவனர் பாரிவேந்தரும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளரும் சீமானுமான பரிசுகளை வழங்கி பாராட்டினர். மாநில அளவிலான சொல் தமிழா சொல் பேச்சு போட்டியில் இறுதிச் சுற்று காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் முதலிடத்தை பிடித்த மதுரை அரசு சட்டக்கல்லூரி மாணவி தமிழினிக்கு 3 லட்சமும், 2ஆம் இடத்தை பிடித்த கோவை ஈவேரா பொறியியல் கல்லூரி மாணவர் சந்தன பாண்டியனுக்கு 2 லட்சம் ரூபாயும், 3ஆம் இடம் பிடித்த கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரி மாணவி பவித்ராவுக்கு 1 லட்சமும் பரிசாக வழங்கப்பட்டது. யார் வேண்டுமானாலும் திமுக ஆட்சியை வெளியேற்ற வேண்டும் என விரும்புவதாக எஸ்ஆர்எம் குழும நிறுவனர் பாரிவேந்தர் கூறியுள்ளார். சொல் தமிழா சொல் போட்டி பரிசளிப்பு விழாவில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் மக்களின் வரிப்பணம் கொள்ளையடிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த மகராசனாவது வரட்டும், அது சீமானா இருக்கட்டும், அது விஜயா இருக்கட்டும், யார் வேணாலும் வாங்க, யார் வேணாலும் வாங்க, இந்த மோசமான ஆட்சியை வெளியேற்றிடுங்க. அப்புறம் அடுத்து வர்றவன் நல்லவனா கெட்டவனா அப்புறம் யோசிச்சு அப்புறம் வெளியேற்றுவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் எதிர்பார்த்துக்கு மாறாக இந்த இலவசங்கள் இருக்க, இலவசம் தான் ஒரு மிகப்பெரிய கவர்ச்சி. தமிழ்நாட்டில் உங்கள் வரிப்பணம் கொள்ளையடிச்சு 4 லட்சம் கோடி புதுசாக கடன் வாங்கியிருக்கிறாங்க. வட்டி கூட அதை கட்ட முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல் தமிழா சொல் பேச்சு போட்டி பரிசளிப்பு விழாவில் உரையாற்றிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பணம் பதவியை காட்டி கூட்டணிக்கு தான் அழைக்கப்படுவதாக கூறியுள்ளார். நேரடியாக பணம் வழங்குவது தொடர்பான தேர்தல் வாக்குறுதிகளையும் சீமான் விமர்சித்தார். வருஷம் பூரா தண்ணியை போடுறது, சலம்புறது, எல்லா வேலையும் பண்றது. கோயில்ல திருவிழா வந்தவொடனே அப்படியே மாலையை போட்டு அப்படியே விரதம் இருந்து அப்படியே தீ மிதிக்கிறது, பக்தியை காட்டுறது. அது கோயில் திருவிழா. இது தேர்தல் திருவிழா, மக்கள்கிட்ட பக்தியை காட்டுறது. நான் வந்தா 2000 தரேன், நான் வந்தா 3000 தரேன். இத்தனை கட்சியை கூட்டி சேர்ந்துக்கிட்டு வர மகாராசா, நீ எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குற? நீ தான் நல்ல ஆட்சி கொடுத்துட்டிய. நல்ல ஆட்சி கொடுத்தா நான் என் ஆட்சியின் சிறப்பை பார்த்து எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்க வேண்டியது என்ன? கேட்க மாட்டார்கள். பல பேர் என்னையும் காலி பண்றதுக்கு எப்படியாவது அந்த கூட்டணிக்குள்ள போயிரு, எப்படியாவது போயிரு. அவங்க பேசுறதெல்லாம் பாருங்க, இவ்வளவு கோடி கொடுக்குறோம், இவ்வளவு 1000 கொடுக்குறோம், 1000 கோடி கொடுக்குறோம், இவ்வளவு பதவி கொடுக்குறோம், நீங்க நல்லா இருப்பீங்க, நான் நல்லா இருப்பேன், நாடு மக்களுக்கு நாசமாயிருவாங்க, பரவாயில்லையா? எப்படி இருக்கு பாரு.